Greetings to all my 9th standard students. இந்த வீடியோவில் நமக்கு கொடுத்துருக்க பிரிட்ஜ் கோர்ஸ் புக் இருக்கு இல்லையா, பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூல் அதில் டாபிக் 1 நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டென்சஸ் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ரெசன்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கலாம். இதை பற்றி நம்ம தனியாக ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் நல்லா டீட்டெயிலாக வேணும்னா நம்ம அதில் போய் பார்த்துக்கோங்க. சரி, இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வேர்பு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வேர்புன்னு சொன்னாலே நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸு சொல்லலாம், பி வேர்ப்ஸ் சொல்லலாம், டூ வேர்ப்ஸ் சொல்லலாம், ஹேவ் வேர்ப்ஸ் சொல்லலாம். நமக்கு வேர்பை பற்றி நல்லா தெரியும். இதுக்கு நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போ கோ, கம், சிட், ஸ்டாண்ட், ட்ரைவ், ஈட், ட்ரிங்க், ஸ்பீக், லுக், லைவ், லவ், லைக், இது எல்லாமே என்னது வேர்புன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸ். சரியா? இப்போது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் த யூனிவர்சல் ட்ரூத். சரியா? உலக உண்மைகள்னு சொல்லுவோம்ல, உலக நியதி, இந்த மாற்ற முடியாத உண்மைகள்னால் யூனிவர்சல் ட்ரூத்துன்னு சொல்லுவோம். அடுத்தது ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட பழக்க வழக்கங்கள். மெயினாக நம்மளோட பழக்க வழக்கங்களுக்கு நம்ம ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். சரியா? And the following adverbials generally, usually, scarcely, இதெல்லாம் கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. generally, usually, scarcely, seldom, occasionally, daily, everyday, rarely. சரியா? இந்த வேர்ட்ஸ்க்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த யூனிவர்சல் ட்ரூத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சரியா? சன் எப்போவுமே என்னாகும், கிழக்கு பக்கமாக தான் உதிக்குது. அதை நம்ம என்னைக்காவது மாற்ற முடியுமா? அதோட ரூல்ஸை மாற்ற முடியாது. இதுதான் நம்ம யூனிவர்சல் ட்ரூத்துன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ பாருங்கள், ரைசஸ் அப்படின்னு இருக்கா, அப்போ இந்த சன் ரோஸ்னு சொல்லாமா, அதாவது சன் இஸ் ரைசிங் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணாமல் சன் ரைசஸ். சரியா? இது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக போயிடும். ஆனால் இது நம்ம யூனிவர்சல் ட்ரூத்னால இதில் எப்போவுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இஸ் ரைசிங் போடாமல் என்ன போட்டிருக்காங்க? ரைசஸ்ன்னு போட்டிருக்காங்க. சரி, அடுத்தது பாருங்கள், த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட். சன் எந்த பக்கமாக மறையும்? வெஸ்ட் சைடு. செட்டுனா மறைகிறது. அப்போ அந்த இடத்துலையும் என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், த மூன் அப்பியர்ஸ் அட் நைட். மூன் வந்து போயிட்டே தான் இருக்குது. அதோட ரூல்ஸை நம்ம மாற்ற முடியுமா? பௌர்ணமி முடிஞ்சோனையும் என்ன ஆகுது? அடுத்து அப்படியே தேய்பிரையாகும், அடுத்து வளர்பிரையாகும், இப்படின்னு நமக்கு ரொட்டேஷனாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ த மூன் அப்பியர்ஸ் அட் நைட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறாங்க? ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. சரியா? நேர்மை எப்போவுமே என்னது? ஒரு சிறந்த கொள்கைன்னு சொல்கிறோம். அப்போது கண்டிப்பாக இது எப்போவுமே நேர்மை என்றைக்குமே என்னது? தோக்காது. இதெல்லாம் என்னது? ப்ராவர்ப். இந்த ப்ராவர்ப்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வுட் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். நம்ம ஒரு மரக்கட்டையை தண்ணியில் போட்டோன்னா அது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? மிதக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாம் யூனிவர்சல் ட்ரூத். அதை சொல்கிறனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், நம்மளோட பழக்க வழக்கம். ஐ கெட் அப் அட் 6 o'clock in the morning. நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட பழக்க வழக்கம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ கெட் அப், ஐ ஆம் கெட்டிங் அப்னு சொல்லாமல் ஐ கெட் அப். சரியா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், மை சிஸ்டர் கெட்ஸ் அப். சரியா? மை சிஸ்டர் இஸ் கெட்டிங் அப் அட் 7 o'clock அப்படின்னு சொல்லாமல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க கெட்ஸ் அப். மை சிஸ்டர் கெட்ஸ் அப். அடுத்து பாருங்கள், வி ஹாவ் அவர் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 o'clock. வி ரீச் அவர் ஸ்கூல் அட் 9 o'clock. மை சிஸ்டர் கம்ஸ் பேக் ஹோம் அட் 4 PM. ஐ ரிட்டன் ஹோம் அட் 5 PM.
சரியா? இது எல்லாமே ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். அந்த ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்னால இதுக்கு எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அட்வர்பியல்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஜென்ரலி மில்க் அரைவ்ஸ் அட் 6 AM. பொதுவாக எப்போவுமே இந்த பால்காரவங்க இப்போ 6 மணிக்கு கொண்டு வந்து பால் தந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி ரொட்டீன் ஆக்ஷன்ஸ், காய்கறிக்காரவங்க கீரைக்காரவங்களாம் அந்த மார்னிங் 7 to 8 ரொட்டீனாக வந்துட்டு போவாங்க. அப்போது அந்த மாதிரி ஜென்ரலி, டெய்லி, அக்கேஷ்னலி, சரியா, செல்டம், இந்த மாதிரி வேர்ட்ஸ் நமக்கு வரும்போது நம்ம அங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஜென்ரலி மில்க் அரைவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலி மில்க் அரைவ்ஸ் அட் 6 AM. இதுக்கு பதிலாக ஜென்ரலி மில்க் இஸ் அரைவிங் அப்படின்றத வேர்டை யூஸ் பண்ணாமல் அது வந்து என்னது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடும். சரியா? இஸ் அரைவிங், இஸ் வாக்கிங், இஸ் ரீடிங், அதில் என்னது நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ஜென்ரலி அப்படின்ற கீவேர்டு நமக்கு வந்திருக்கனாலையும் டெய்லி, அக்கேஷ்னலி, ஆன் சண்டேஸ், ஷெல்டம், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரனால நம்ம வேர்ப் இது என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் தான் எழுதிடுறாங்க. சரியா? இது நம்ம கிளியராக ஒரு தனி வீடியோவில் பார்த்துருக்கோம். சரி, அடுத்து கீழே பாருங்கள். இப்போது ஆட் எஸ் ஆர் இஎஸ் டு த வேர்ப் ஃபார் தேர்ட் பர்சன் சிங்குலர் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ பாருங்களேன், இங்கே ஐ கெட் அப் இருக்கா, மை சிஸ்டர் கெட்ஸ் அப், இந்த இடத்துல ஒரு எஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மை சிஸ்டர் கம்ஸ் பேக், சரியா, இந்த இடத்துல கம்ஸ்னு ஒரு எஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மை ஃபாதர், திருப்பி பாருங்கள், மை சிஸ்டர் கெட்ஸ் அப், மை சிஸ்டர் கம்ஸ் பேக், மை ஃபாதர் ரீட்ஸ். சரியா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த இடத்துல ரீடுன்னு கொடுக்காம ரீட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஏன் இங்கே கம்னு கொடுக்காம கம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க? இங்கே கெட்டுன்னு கொடுக்காம கெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க? ஏன் வேர்போட ஒரு எஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இது எல்லாமே என்னது, மை சிஸ்டர், முன்னால் இருக்க நவுனை பாருங்கள், மை சிஸ்டர், மை ஃபாதர். அப்போ இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். சரியா? தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுன்னா நம்ம வேர்போட என்ன ஆட் பண்ணுறோம், எஸ்ஸோ அல்லது இஎஸ்ஸோ ஆட் பண்ணுவோம். சரியா? இப்போ பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் என்ன சொல்லுவோம், ஐன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் என்ன சொல்லுவோம், வீன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து செகண்ட் பர்சன் சிங்குலர் யூன்னு சொல்லுவோம். அதே தான் செகண்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் யூன்னு தான் சொல்லுவோம். சரியா? அடுத்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு என்ன சொல்லுவோம், ஹீ, ஷீ, இட்டு. சரியா? இது வந்து ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர், இது ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல், இது செகண்ட் பர்சன் சிங்குலர், இது செகண்ட் பர்சன் ப்ளூரல். ஓகே, இது எல்லாமே என்னது, தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ, ஷீ, இட்டு. ஓகேவா? இது எல்லாமே என்னது, தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ தேர்ட் பர்சன் ப்ளூரல் என்னது, தே அப்படின்ற வேர்டு, THEY. இது வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஓகேவா? இப்போது நமக்கு தேவையானது எதுனா தேர்ட் பர்சன் சிங்குலர் எடுத்துக்குவோம். சரியா? இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுனாலே நம்ம கண்டிப்பாக ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்ப் கூட எஸ்ஸோ அல்லது இஎஸ்ஸோ ஆட் பண்ணணும். சரியா? திருப்பி கவனித்து பாருங்கள். இப்போது நமக்கு இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல தேர்ட் பர்சன் சிங்குலர் மட்டும் எடுத்துக்க போகிறோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் என்னென்ன, ஹீ, ஷீ, இட்டு. சரியா? ஹீ, ஷீ, இட், இது எல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்போது நம்ம வேர்ப் கூட எஸ்ன்ற லெட்டரை ஆட் பண்ணணும். சரியா? இது ஒரு ஒன் ஆஃப் த ரூல். சரி, இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்துருங்க. செகண்ட் சென்டென்ஸில் மை சிஸ்டர் கெட்ஸ் அப், மை சிஸ்டர் கெட்ஸ் அப்னு இருக்குது. இப்போ மை சிஸ்டர் அப்படின்ற வேர்டு யாரை ரெஃபர் பண்ணுது, ஷீன்ற வேர்டை ரெஃபர் பண்ணுது. சரியா? மை சிஸ்டர் அப்படின்றத நம்ம ஷீ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஷீ கெட்ஸ் அப்,
ஓகேவா? அதனால தான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, கெட்டுன்ற வேர்டு பக்கத்தில் எஸ் ஆட் பண்ணி கெட்ஸ் அப்னு போட்டிருக்காங்க. சரியா? ஒரு வேளை மை சிஸ்டர்னு கொடுக்கல, ஷீன்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அப்படியே டேரெக்டாக பார்த்துட்டு போட்டுடலாம். ஒருவேளை ஷீ கொடுக்கல, மதுமிதா, இல்லைன்னா ஏதாவது ஒரு கேர்ளோட நேம் கொடுத்துருக்காங்க, மதுமிதா அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா மதுமிதா கெட்ஸ் அப். அப்போது நேமாகவும் கொடுத்துருக்கலாம், அல்லது ஹீயோ அல்லது ஷீயோ அல்லது இட்டுன்ற வேர்டையோ ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம வேர்ப் கூட என்ன பண்ணுறோம், எஸ்ன்ற லெட்டர் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ கீழே பாருங்கள், மை ஃபாதர் ரீட்ஸ். மை ஃபாதர்ன்றது என்னது, ஹீன்ற வேர்டு வரும். சரியா? ப்ரொனவுன் என்ன பண்ணலாம், ஹீன்ற ப்ரொனவுன் வரும். அப்போ ஹீ ரீட்ஸ். நம்ம இந்த தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம், வேர்ப் கூட எஸ் சேர்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், நம்ம முன்னால் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். இப்போது த சன் ரைசஸ், ஏன் இங்கே எஸ் சேர்த்துருக்காங்க அப்படின்னா, த சன்னுன்றது எதை ரெஃபர் பண்ணுது, இட்டுன்ற வேர்டு, இட் ரைசஸ். சரியா? இட் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஹீ ஷீ இட்டு வந்தால் நம்ம என்ன பண்ணணும், வேர்ப் கூட எஸ் சேர்க்கணும். இப்போ த சன், த மூன், மூணுமே என்னது, இட்டுன்ற வேர்டை தான் ரெஃபர் பண்ணும். சரியா? உட்டுன்றது என்னது, அதுவும் இட்டுன்ற வேர்டை தான் ரெஃபர் பண்ணும். ஓகேவா? சரி, இப்போது உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். இதுக்கும் அதே தான். நம்ம வந்து என்னது, ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட்டெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இங்கே ஐ வந்தால் பி வேர்ப் பக்கத்தில் என்ன வரும்னா கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு நிமிஷம், நீங்கள் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வேர்ப் கூட என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கணும். இப்போ ரீடுனா ரீடிங், வாக்குனா வாக்கிங், ஜம்ப்னா ஜம்பிங், அப்படி சொல்லிட்டு கண்டினியூஸாக இருக்கணும். சரியா? இதை தான் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். அந்த கண்டினியூஸ் டென்ஸ்க்கு அந்த ஐஎன்ஜி வேர்டுக்கு முன்னால் நம்ம பார்த்தோன்னா பி ஃபேமிலி வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. பி ஃபேமிலி நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், ஆம் பார்த்துருக்கோம், இஸ் பார்த்துருக்கோம், வாஸ், வேர், இது எல்லாமே என்னது, பி ஃபேமிலி தான். ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர், இது எல்லாமே பி ஃபேமிலி. அப்போ இந்த பி ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க இந்த ஐஎன்ஜி வேர்டு இருக்குல்லையே அதுக்கு முன்னால் வந்திருந்தாங்கன்னா அவங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸாக அல்லது பாஸ்ட் கண்டினியூஸாக நம்ம பார்த்து சொல்லிடலாம். சரியா? இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு ரூல்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ரூல்ஸ் பாருங்கள் இதுக்கு. இப்போ ஐ வந்தால் பக்கத்தில் பி வேர்ப் என்ன இருக்கணும், ஆம்னு இருக்கணும். ஐ ஆம் ரீடிங், ஐ ஆம் லிசனிங், ஐ ஆம் வாக்கிங். சரியா? இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து வி இருந்தால் என்ன வரணும், ஆர் வரணும். வி ஆர் லிசனிங், என்ன சொல்லுவோம், வி ஆர் லிசனிங், வி ஆர் வாக்கிங், வி ஆர் ஹியரிங் அப்படின்னு சொல்லி. யூ வந்துச்சுனாலும் யூ ஆர், சிங்குலருக்கும் சரி தான், ப்ளூரலுக்கும் அதே தான், யூ ஆர். அடுத்து தே ஆர், தேக்கு என்ன வரும், ஆர்னு வரும். சரியா? ஐ ஆம், வி ஆர், யூ ஆர், தே ஆர். ஓகேவா? இது ஹீ, ஷீ, இட் வந்தால் என்ன வரணும், he is walking, she is walking, she is, it is walking. சரியா? அப்போ இஸ்ன்ற பி வேர்ப் வந்து பக்கத்தில் வரணும். சரி, இப்போ பார்க்கலாம் நம்ம அதோட ஃபார்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆமோ அல்லது இஸ்ஸோ அல்லது ஆரோ அல்லது ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இதுதான் அதோட ஃபார்ம், இதுதான் ஸ்ட்ரக்சர். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் இது தான். சரியா? சரி, இப்போ இதில் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கீவேர்ட்ஸை வச்சு நம்ம இது என்ன டென்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நவ், அட் ப்ரெசன்ட், அட் த மொமெண்ட், இந்த டைம் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொண்டு வருவோம். வாட் ஆம் ஐ டூயிங் நவ், நான் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் என்னது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். சரியா? ஓகே, இப்போ பாருங்கள் கீழே எக்ஸாம்பிள்ஸ். ஐ ஆம் ட்ரிங்கிங் வாட்டர் நவ், இப்போ அட் ப்ரெசன்ட் இந்த டைம் நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போது அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்த்தோம், ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன சொன்னாங்க, ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்
அடுத்து யூனிவர்சல் ட்ரூத் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இதுக்கோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா அட் ப்ரெசண்ட் இப்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் நமக்கு வந்து த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா? சரி, அடுத்தது பாருங்கள். த பாய் இஸ் ஜம்பிங் நவ் அல்லது த கேர்ள் இஸ் ஜம்பிங் நவ். ஓகேவா? உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா டாக் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, குறைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. இப்போது அட் ப்ரெசன்ட் த டாக் இஸ் பார்க்கிங் நவ். சரியா? என்ன பண்ணுது, குறைச்சிக்கிட்டு இருக்கு, பார்க்கிங். சரியா? த டாக் இஸ் பார்க்கிங் நவ். நிறைய டாக்ஸ் வந்து குலைக்குது அப்படின்னு சொன்னால் என்னென்னா டாக்ஸ் ஆர் பார்க்கிங் நவ் அப்படின்னு சொல்லுவோம். த டாக்ஸ் ஆர். ஒரே ஒரு டாக்னா என்ன சொல்லுவோம், த டாக் இஸ். சரியாம்மா? சரி, அடுத்த பாருங்க. தே ஆர் சிங்கிங் நவ். சி இஸ் டான்சிங் அட் ப்ரெசண்ட். இப்போ அவள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. த பட்டர்ஃப்ளை இஸ் சக்கிங் ஹனி அட் திஸ் மொமெண்ட். அந்த தேனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, உறிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படி சொல்கிறது. அப்போது என்னென்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நவ், அட் ப்ரெசண்ட், அட் த மொமெண்ட். இதை வச்சு நம்ம வந்து இது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள். நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தோம். ப்ரெசண்ட்னா என்னன்னு பார்த்தோம், ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு யூனிவர்சல் ட்ரூத்துக்கெலாம் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு சொன்னோம். அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் அட் ப்ரெசண்ட் இப்போது நவ் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத குறிக்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். இதோட ஸ்ட்ரக்சர், இதோட ஃபார்ம் எப்படி இருக்கணும்னு பார்த்தோன்னா இது வந்து நம்ம வந்து 3 காலம் V1, V2, V3 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ V1ல் வந்து ஒரு வேர்பு பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு வந்து வாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதோட பாஸ்ட் என்னது, வாக்குடு. சரியா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, அதுவும் வாக்குடு. சரியா? அப்போது V1, V2, V3. அடுத்து நம்ம கம்னா என்ன சொல்லுவோம், கம், கேம், கம். இப்போ V3ல் என்ன வருது, கம்னு வருது. சரியா? இப்போ சிங் அப்படின்னு சொன்னால் சிங், சாங், சங். ஓகேவா? நமக்கு தேவை இந்த இடத்துல V3. இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு என்ன தேவை, V3. இதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இதில் நிறைய ஹோம்ஒர்க்கும் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஓகே. இப்போது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து ஐஎன்ஜி ஃபார்மேஷன் இருக்கக்கூடாது. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் தான் மட்டும் என்ன இருக்கணும், ஐஎன்ஜி இருக்கணும். பர்ஃபெக்டில் வந்து இருக்கக்கூடாது. சரியா? ஈடியோ அல்லது அந்த டிஓ அந்த மாதிரி லெட்டர்ஸில் முடிகிற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து நம்ம பி ஃபார்ம் ஆஃப் த வேர்பை கொண்டு வரக்கூடாது. பி ஃபேமிலி என்னென்ன பார்த்தோம், ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர். இது எதுவுமே இங்கே வரக்கூடாது. எதில், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். அப்போ அதுக்கு முன்னால் என்ன இருக்கணும், ஹாவ், ஹேஸ். இதில் ஏதாவது ஒன்று இருக்கணும். சரியா? சரி, இங்கேயும் சில ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீ, ஷீ, இட்டு இவங்களுக்கு மட்டும்தான் ஹேஸ் வருவாங்க. சரியா? இவங்களுக்கு மட்டும்தான் யார் வருவாங்க, ஹேஸ் வருவாங்க. ஹேஸ், ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ். சரியாம்மா? இப்போ ஹீன்ற ப்ரொனவுனுக்கு பதிலாக ராமு அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னா ராமு ஹேஸ். ஓகேவா? ஷீ அப்படின்ற பேருக்கு பதிலாக வினோதினி அப்படின்னு இருக்குன்னா வினோதினி ஹேஸ். ஓகேவா? இட்டுன்ற பிளேஸ்க்கு பதிலாக எ கார் அப்படின்னு இருக்குன்னா எ கார் ஹேஸ். ஓகேவாம்மா? சரி, அப்போது இவங்க ஹீ, ஷீ, இட்டு இவங்களை தவிர மித்த நவுனு ப்ரொனவுன் வரதை பொறுத்து நம்ம ஹாவ் யூஸ் பண்ணிக்குவோம். சரியா? சரி, இப்போது இதில் கீவேர்ட்ஸ் பாருங்கள். இதில் என்ன கீவேர்ட்ஸ்னால் ஜஸ்ட் நவ், இப்போ தான் கிளம்பி போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, இப்போ தான் இந்த ட்ரெயின் போச்சு, இவ்வளோ நேரம் எங்கள் வீட்டில் என் தம்பி இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தான், இப்போ தான் எந்திரிச்சு போனான் அப்படி சொல்லி நம்ம பேசுவோம் இல்லையா. அப்பா இவ்வளோ நேரம் இருந்தாங்க, இப்போ தான் நீங்கள் ஃபோன் அடிக்கிறீங்க, வெளியே போகிறாங்க அப்படி சொல்லுவாங்களே. அப்போ ஜஸ்ட் நவ், ஜஸ்ட் பிஃபோர், ஆல்ரெடி இந்த வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படி சொல்லுவோம்ல. ரீசெண்டாக இப்போ தான் முடித்தேன் இந்த ஒர்க்கை அப்படி சொல்கிறது. லேட்லி, சோஃபார்னால் இது வரைக்கும் அப்படின்றதுலாம்.
சரியா? இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரியா? இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் அன் ஆக்ஷன் விச் ஹாஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட். ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மேம் வந்து ஒரு ஒர்க் ஷீட் கொடுக்குறேன், சரியா? ஒர்க் ஷீட் கொடுத்து அதை ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னா, நீ முத நாளே ஏதாவது ஒரு சோர்ஸை பார்த்து, ஆன்லைன் சோர்ஸை பார்த்தோ அல்லது தொலைக்காட்சியை பார்த்தோ நீ வந்து ஆன்சர் பண்ணியிருக்க அப்படின்னா, ஆல்ரெடி ஐ ஃபினிஷ் தட் ஒர்க் மேம் அப்படின்னு சொல்லுவேல. அப்போ நம்ம அந்த வேலையை ஏற்கனவே முடிச்சிட்டோம் அப்படின்றத சொல்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரியா? நான் இல்லை அப்பா வந்து சொல்லுவாங்க, கேபிள் பணம் கட்டிடுங்க அப்படின்னு சொன்னால், இல்லை ஆல்ரெடி கட்டியாச்சு அப்படின்னு அம்மா சொல்லுவாங்கள்ல. அப்போது இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் திருப்பி ரீகால் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நம்ம வெறும் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன பார்த்தோம்? ஹேபிச்சுவல் ஆக்சஸ், அதாவது டெய்லி ஆக்டிவிட்டீஸ். அப்படி அடுத்து யுனிவர்சல் ட்ரூத்துன்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தோம். அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எப்படி இருக்கும்? நவ் அட் ப்ரெசன்ட், அந்த டைமில் என்ன ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குன்றதுக்கு பார்த்தோம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எதுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் அந்த வேலையை முடித்தோம், இப்போ ஆல்ரெடி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறத மீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். கீவேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நவ், ஜஸ்ட் பிஃபோர், ஆல்ரெடி, ரீசெண்ட்லி, லேட்லி, ஸோ ஃபார், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள் அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? இப்போ நான்லாம் சென்னைக்கு போயிருக்கேன், இல்லை நான் போனதே இல்லை, அந்த போன நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது. சரியா? இல்லை இந்த ஆன்லைன் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் நம்ம பேசும்போது நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நியூஸ், ரீசன்ட் ஈவெண்ட்ஸ், நியூஸுக்கும் ரீசன்ட் ஈவெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து அதாவது இப்போ தான் தேர்தல் நடந்து முடிஞ்சது அப்படின்றதுலாம் ஒரு நியூஸ் தான், ரீசண்டான ஒரு ஈவெண்ட்டு. அப்போ அந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், அன்ஃபினிஷ்டு ஒர்க்கை சொல்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இல்லை இன்னும் நான் அவங்கள வந்து பார்க்கலை, அதாவது ஒரு டைம் வந்து சொல்கிறோம்ல, இது வரைக்கும் நான் இன்னும் அவங்கள பார்க்கல அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட ரிசல்ட்டு, அதாவது என்னென்னா ஐ ஹாவ் லாஸ்ட் மை கீ அப்படின்றதுனா, கீ இருந்தால் தானே வண்டியை திறந்து வீட்டுக்கு போக முடியும். அப்போது அதோட ரிசல்ட்டு, ஏற்கனவே தொலைச்சிட்டேன், அதோட ரிசல்ட் என்ன, என்னால் இப்போ மூவ் பண்ணி போக முடியல, ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஹியர். சரியா? அப்படி அந்த ப்ரெசன்ட் ரிசல்ட்டு ஏதோ ஒன்று நம்ம ஏற்கனவே செஞ்சோம், அதுக்கான ரிசல்ட் இப்போ இப்படி இருக்குது. அப்போ அந்த இடத்துல சொல்லும்போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். த ட்ரெயின் ஹேஸ் ஆல்ரெடி லெஃப்ட். இங்கே நல்லா கவனித்து பாருமா, லெஃப்ட் அப்படின்றது லீவ், லெஃப்ட்டு. லீவோட V3 என்னன்னு பார்த்தோன்னா லெஃப்ட்டு. சரியா? லீவுன்றது V1, லெஃப்ட்டுன்றது V2. சரியா? அடுத்து இன்னொரு லெஃப்ட்டுன்றதும் என்னது V3. ஆனால் இதுக்கு முன்னால் என்ன இருக்கணும்? ஹேவ் இருக்கணும் அல்லது ஹேஸ் இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ட்ரெயின்னு இருக்கா, ட்ரெயின்ன்றது என்னது? இட்டுன்ற ஒரு சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர். சரியா? ட்ரெயின்ன்றது சிங்குலர் வேர்டு, தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ இட் ஹேஸ், ஹேவ் போடக்கூடாது, இட் ஹேஸ், த ட்ரெயின் ஹேஸ் ஆல்ரெடி லெஃப்ட். ஏன் இந்த இடத்துல ஆல்ரெடின்னு இருக்குது? அங்கே ஒரு கீவேர்டு கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி போயிருச்சு, கிளம்பி போயிருச்சு. சரியா? நம்ம லேட்டாக போய் நிற்போம். அடுத்து பாருங்கள், we have met the district collector lately. we have met the district collector lately. வீன்னு வந்திருக்கனால இங்கே என்ன போட்டிருக்காங்க? ஹாவ் போட்டிருக்காங்க. சரியா? மீட்டோட V3 என்ன? மீட், மெட். ஓகேவாம்மா? லேட்லின்ற கீவேர்டு வந்து அங்கே இருக்குது. மை ஃபாதர் ஹேஸ் கம் ஜஸ்ட் பிஃபோர். சரியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான், ஜஸ்ட் பிஃபோர். மை ஃபாதர் அப்படின்னா ஹீன்ற வேர்டு வரும். அப்போ ஹீ, ஷீ, இட்டுக்கு என்ன சொல்லுவோம்? ஹேஸ்ன்னு சொன்னோம். அப்போ மை ஃபாதர் ஹேஸ் கம் ஜஸ்ட் பிஃபோர்.
அடுத்து பாருங்கள், ஷீ ஹேஸ் நாட் ரிசீவ்டு ஹர் சேலரி எட்டுன்ற வேர்டுமே என்னது, இன்னும் இது வரைக்கும் அவங்க சேலரி வரல. ஷீ ஹேஸ் நாட் ரிசீவ்டு, ரிசீவ்டு. சரியா? அடுத்து பாருங்கள், the students have submitted their projects recently. ஓகேவா? த ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ப்ளூரல் வேர்டு வந்திருக்கு, ஸ்டூடெண்ட்டுன்னு இருந்தால் ஹேஸ் போடுவோம். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு ப்ளூரலில் இருக்குமா, அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, ஹாவ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து போகலாம். இப்போது நம்ம ப்ரெசன்ட் பார்த்தோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்த்தோம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹாவோ அல்லது ஹேஸோ இருக்கும், பக்கத்தில் பீன் அப்படின்ற வேர்ப் இருக்கும், ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி இருக்கும். சரியா? இதோட கீவேர்ட்ஸ் பாருங்கள், சின்ஸும் ஃபாரும். சரியா? இப்போது நான் வந்து காலையில் இப்போ நம்ம அப்பா ஒர்க்கு போயிட்டு வருவாங்க, நீ வந்து வீடியோ கேமை ஏதோ விளாண்டுக்கிட்டு இருக்க, அப்பா வந்து என்னடா படிக்கலையா அப்படின்னு கேட்கலாம். அவனே அம்மா கோவமாக ஆரம்பிச்சு விட்ருவாங்க, அவன் காலையில் கையில் எடுத்த ஃபோனு இன்னும் வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீ காலையிலேருந்து இன்ன வரைக்கும் அப்படின்றத, அந்த ஆக்ஷன் என்னது, காலையில் ஆரம்பிச்சிச்சு இன்னும் போய்கிட்டே இருக்குது, அடுத்து நீ அப்பையா வைக்க மாட்டியான்னு தெரியல ஃபோனை கீழே, அப்படின்ற ஒரு ஆக்ஷனுக்கு தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரியா? இதை பாருங்கள், சின்ஸ் அப்படின்னா the starting time of the action. சரியா? எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத சின்ஸ்ன்றதை சொல்லுவோம். ஃபார் வந்து டியூரேஷன் ஆஃப் த, எவ்வளோ நேரமாக, 4 மணி நேரமாக அவன் விளாண்டுக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு மணி நேரம், எவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபார்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இதுவும் அதே மாதிரி தான். ஹீ ஷீ வந்துச்சுன்னா, ஹீ ஷீ இட்டு வந்தால் ஹேஸ்ன்னு யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேம்மா? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஹாவ் பீன் ரீடிங். இதோட ஸ்ட்ரக்சரை மாற்றிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். ஹாவ் பீன் ரீடிங், ஐ ஹாவ் பீன் ரீடிங் அ புக் சின்ஸ் திஸ் மார்னிங். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கண்டினியூஸும் இருக்குது, பர்ஃபெக்ட் இருக்குது. பர்ஃபெக்ட் வந்தாலே ஹாவோ ஹேஸோ இருக்கணும், கண்டினியூஸ்னால் வேர்போட ஐஎன்ஜி இருக்கணும். இப்போ இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு மாடலாக இது இருக்கனால நமக்கு பாருங்கள், ஹாவு இந்த இடத்துல வந்துச்சு, இங்கே வேர்போட ஐஎன்ஜி வந்திருக்கு, நடுவில் பீன்ன்ற வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். சரியா? அடுத்து பாருங்கள், சி ஹேஸ் பீன் ரைட்டிங் த டெஸ்ட் ஃபார் 3 hours. சி ஹேஸ் பீன் ரைட்டிங். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம், நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இங்கே பாருங்கள், தனியாகவே கொடுத்துட்டாங்க. ப்ரெசண்ட்னாலே நம்ம என்னது, அந்த வேர்பு ஒன்று அப்படியே எழுதுனா போதும். ஆனால் ஹீஷி இட்டுனா மட்டும் வேர்போட என்ன சேர்ப்போம், எஸ் சேர்ப்போம். அப்போ உங்களுக்கு நோ கன்ஃபியூஷன். இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸில் என்ன போடுவோம், ஆம், இஸ்ஸு, ஆர். ஆம் இருக்கலாம், ஐ ஆம் வாக்கிங், ஹீ இஸ் வாக்கிங், தே ஆர் வாக்கிங். சரியா? அப்போது அந்த இடத்த பொறுத்து, சிங்குலரா ப்ளூரலான்றதை பொறுத்து நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன சொன்னோம், V3 இருக்கணும், அதுக்கு முன்னால் ஹாவ் அல்லது ஹேஸ் இருக்கணும். ஹீ ஷீ இட்டு வந்தால் ஹேஸ் போடணும், மித்ததுக்கெலாம் ஹாவ் போட்டுக்கணும்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வந்து ஹாவோ அல்லது ஹேஸோ இருக்கும், பீன் இருக்கும், ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி இருக்கும். சரியாமா? இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர், இதோட மாடல். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம தப்பு பண்ணாமல் எழுதலாம் சென்டென்ஸ். சரியா? சரி, இப்போ பாருங்கள், எவாலுவேஷன் கொடுத்துருக்கோங்க. fill in the blanks with the correct form of the verbs given in brackets. The child usually drink milk அப்படின்னு இருக்குது. சரியா? இப்போ பாருங்கள், யூஸ்வலி அப்படின்ற வேர்டு இருக்குது. யூஸ்வலினாலே அது என்னது, ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் வந்துடுது. அப்போ இது கண்டிப்பாக ப்ரெசன்ட் டென்ஸ் தான், சிம்பிள் ப்ரெசன்ட். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னது, முன்னால் பாருங்கள், த சைல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தேர்ட் பர்சன் சிங்குலர். சில்ட்ரன்னு கொடுத்தாதான் ப்ளூரல், இங்கே சைல்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் சிங்குலர். சரியா? இப்போ நவுன் சிங்குலராக இருந்தால் வேர்பில் என்ன பண்ணணும், எஸ் ஆட் பண்ணணும். அப்போ ட்ரிங்க்ஸ், த சைல்டு யூஸ்வலி ட்ரிங்க்ஸ், த சைல்டு யூஸ்வலி ட்ரிங்க்ஸ். ஓகேவாம்மா? அடுத்து பாருங்கள், இட் ரெயின் நவ்.
நவுன்னு கொடுத்துருக்காங்க. நவுன்னா என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இட் இஸ் ரெய்னிங். என்ன ஆன்சர் வரும்? இட் இஸ் ரெய்னிங். சரியா? இட் இஸ் ரெய்னிங். அடுத்தது பாருங்கள். ஷி டேஸ் ஃபினிஷ் ஹர் ஒர்க் ஜஸ்ட் நவ். இப்போ தான் அந்த வேலையை முடிச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்னது? இதோட V3 நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபினிஷ், ஃபினிஷ்டு, ஃபினிஷ்டு. ஓகேவா? இப்போ இங்கே ஷீன்னு இருக்கிறனால இதுக்கு முன்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹேஸ். ஷீ ஹேஸ் ஃபினிஷ்டு. என்ன யூஸ் பண்ணணும்? ஷீ ஹேஸ் ஃபினிஷ்டு. She has finished. SHED சேர்க்கணும். சரியா? அடுத்து பாருங்க. We dash live in this house since 1990. Since 1990 நாங்கள் அப்போ இருந்து இந்த வீட்டில் தான் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா we have been living. ING சேர்க்கணும். we have been living. present perfect continuous tense. ஏன்னா சின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இருந்து நாங்கள் இன்னும் இந்த வீட்டிலே தான் இருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல. அடுத்து பாருங்கள். மை மதர் டேஸ் குக் நவ். நவ்ன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மை மதர் இஸ் குக்கிங். என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? மதர் இஸ் குக்கிங். மதர் இஸ் குக்கிங். ஏன்னா நவ்ன்ற வேர்டு வந்திருக்கு. அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். சரியாம்மா? அடுத்து சில்ட்ரன் டேஸ் ஜென்ரலி ஃபாண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ். ஜென்ரலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள். சில்ட்ரன் அப்படின்னா குழந்தைகள் ப்ளூரலாக இருக்குது. அப்போது சில்ட்ரன் ஆர். பி ஃபார்ம் ஆஃப் த பி ஃபேமிலி இருக்குல்ல, பி ஃபேமிலியில் சிங்குலர்னால் என்ன பண்ணுவோம்? இஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல்னால் ஆர். அடுத்து மிஸ்டர் பால் டேஸ் டீச் இன் தி ஸ்கூல் ஃபார் 10 years. 10 வருஷமாக இந்த ஸ்கூலில் தான் பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ இது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ மிஸ்டர் பால் ஹேஸ் பீன் டீச்சிங். ஆன்சர் என்னது? பால் ஹேஸ் பீன் டீச்சிங். இதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஹேஸ் பீன் டீச்சிங். ஹேஸ் பீன் டீச்சிங். ING சேர்க்கணும். சரியாம்மா? டீச்சிங். அடுத்து பாருங்கள். an honest man dash speak the truth always. an honest man. சரி. an honest man dash speak the truth always. ஆல்வேஸ்ன்னு சொல்லிட்டாங்க அவங்களே. அப்போ இது என்னது? நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் தான். an honest man அப்படின்றது he ரெஃபர் பண்ணும். he ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ he speaks. verb ஸ்பீக்கோட என்ன சேர்க்கணும்? ஸ்பீக்ஸ் எஸ் சேர்த்துக்கணும். அடுத்து பாருங்கள். ப்ரீதா டேஸ் டைப் 5 letters so far. so farனா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன பண்ணுவோம்? டைப்டு V3 போடணும். ப்ரீதான்றது ஷீ. அப்போ ப்ரீதா ஹேஸ் டைப்டு. என்ன போடணும் ஆன்சர்? ப்ரீதா ஹேஸ் டைப்டு. ED சேர்க்கணும். சரியா? டைப்டு. ஓகே. அடுத்து அட் ப்ரெசன்ட் த பாய்ஸ் டேஸ் இன் த கிரவுண்ட். அட் ப்ரெசன்ட்னு சொல்லியிருக்காங்க. அட் ப்ரெசன்ட்னா என்னது? இப்போது இந்த டைம் பாய்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பாய்ஸ்னு ப்ளூரல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அட் ப்ரெசன்ட் கொடுத்ததுனால இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போது அட் ப்ரெசன்ட் த பாய்ஸ் ஆர் பிளேயிங். என்ன ஆன்சர்? the boys are playing. ING சேர்க்கணும். சரியா? சரி. இந்த ஆன்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் மாடல் புக் இருக்குல்ல, அதில் நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா மட்டும் இந்த ஆன்சர்ஸை நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். அடுத்த ஆக்டிவிட்டி பார்க்கலாம்.